கவலை இல்லாம கலர் பிரிண்ட் பண்ணுங்க, அதுவும் மிக குறைஞ்ச விலையில. எப்சன் ஈகோ டேங்க் பிரிண்டர்ஸ். இது வெறும் ஃபேபுலஸ் இல்ல, இது டோட்டலி பிரிண்டபிளஸ். மாற்றுத்திறனாளிகளின் கண்ணியத்தை பாதிக்கும் வகையில் நகைச்சுவை நிகழ்ச்சிகள் வெளியிடப்பட்டதாக தொடரப்பட்ட வழக்கில் உச்சநீதிமன்றம் முக்கிய தீர்ப்பை வழங்கியுள்ளது. கியூர் எஸ்எம்ஏ இந்திய பவுண்டேஷன் தாக்கல் செய்த மனுவில் மாற்றுத்திறனாளிகளின் உடல் இயலாமையை கேலி செய்து நகைச்சுவை நிகழ்ச்சிகள் வெளியிட்டதாக நகைச்சுவை நடிகர்கள் சமய் ரெய்னா, விபுல் கோயல் உட்பட 5 பேர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்த் தலைமையிலான அமர்வில் இந்த மனு விசாரணைக்கு வந்தது. மனுதாரர் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் ஆபர்ஜிதா சிங், சமூக வலைதளங்களில் பதிவேற்றப்பட்ட நிகழ்ச்சிகள் மாற்றுத்திறனாளிகளின் கண்ணியத்தை குறைக்கும் வகையில் இருப்பதாகவும் அரசமைப்பில் வழங்கப்பட்டுள்ள கண்ணியமாக வாழ்வதற்கான உரிமையை மீறுவதாகவும் தெரிவித்தார். குறிப்பாக சமய் ரெய்னா முதுகெலும்பு தசைநார் சிதைவு நோயை கேலி செய்து பேசியிருப்பது அவதூறாக உள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டார். குற்றம் சாட்டப்பட்ட நபர்கள் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர்கள் சம்பந்தப்பட்ட நடிகர்கள் தங்களது வருத்தத்தை தெரிவித்துள்ளதாக நீதிமன்றத்தில் விளக்கினர். அதைத் தொடர்ந்து தலைமை நீதிபதி முக்கியமான உத்தரவை பிறப்பித்தார். ஸ்பைனல் மஸ்குலர் அட்ராஃபி நோயால் பாதிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கான சிகிச்சை நிதி திரட்டும் நோக்கில் சமய் ரெய்னா உள்ளிட்டவர்களுக்கு மாதத்திற்கு குறைந்தது 2 நிகழ்ச்சிகளை நடத்த வேண்டும் என அவர் உத்தரவிட்டார். மேலும் எஸ்எம்ஏ நோய்க்கான சிகிச்சை உரிய நேரத்தில் கிடைப்பதன் அவசியம் குறித்த விழிப்புணர்வும் இந்த நிகழ்ச்சிகளின் மூலம் பரவ வேண்டும் எனவும் குறிப்பிட்டார். இந்த விழிப்புணர்வு மற்றும் நிதி திரட்டும் நிகழ்ச்சிகளில் மாற்றுத்திறனாளிகளை அழைப்பது ஏற்பாட்டாளர்களின் விருப்பத்திற்கே விடப்பட்டுள்ளது எனவும் நீதிமன்றம் தெரிவித்தது. அடுத்த விசாரணைக்கு முன் இந்த நிகழ்ச்சிகள் நடத்தப்படும் என நம்புவதாக கூறிய நீதிபதி வழக்கு விசாரணையை ஒத்திவைத்தார்.